இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் ஒரு மாதத்தையும் கடந்து தொடர்கிறது. அமெரிக்க படைகளும் களத்தில் உள்ளதால் போரின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதை தவிர போர் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் இல்லை. போரை நிறுத்த நிபந்தனைகளை விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவ்வப்போது சில அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். ஆனாலும் ஈரான் அரசு அதை ஏற்க மறுப்பதால் போர் நீடிக்கிறது. இதன் காரணமாக ஈரான் இஸ்ரேலில் மட்டுமின்றி அமெரிக்க படைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள போரால் பல்வேறு காரணங்களுக்காக அங்கு சென்ற இந்தியர்கள் நாடு திரும்புவதில் சிக்கல் நீடித்தது. அவர்களை நாடு திரும்பச் செய்வதில் மத்திய அரசு மிகுந்த கவனத்துடனும் அக்கறையுடனும் செயல்பட்டது. கல்வி, மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் சென்ற 1000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஈரானிலிருந்து இந்தியா திரும்ப முடியாமல் தவிப்பதாக அங்குள்ள இந்திய தூதரகத்திற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போர் பூமியான ஈரான் நாட்டிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்த இந்திய மாணவர்கள், மீனவர்கள் அண்டை நாடுகளான அர்மேனியா, அஜர்பைசானுக்கு வரவழைத்து அவர்களை நம் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கையை வெளியுறவு அதிகாரிகள் மேற்கொண்டனர். 3 நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்திய மாணவர்கள் 895 பேர், 345 மீனவர்கள் மற்றும் இலங்கை, வங்கதேசத்தைச் சேர்ந்த தலா ஒரு மீனவர் பத்திரமாக நாடு திரும்ப வழிவகை செய்யப்பட்டதாக வெளியுறவு செயலர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இவர்களில் 1545 பேர் அர்மேனியாவிற்கு வரவழைக்கப்பட்டனர். 234 பேர் அஜர்பைஜான் வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து மீட்பு பணி நடந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியர்களை பத்திரமாக மீட்க உதவிய ஈரான், அர்மேனியா, அஜர்பைஜான் நாடுகளின் தலைவர்களுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார். போர் பதற்றம் நிறைந்த பகுதியில் இந்தியர்கள் 8 பேர் பலியாகியுள்ளனர். ஒருவர் காணாமல் போயுள்ளார். இறந்தவர்களில் 7 பேரின் உடல்கள் நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஒருவர் உடல் மட்டும் ஓமனில் உள்ளதாகவும் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார்.